Friends, Tamil Nadu kept Congress out of power in the state for 60 years. 6 decades. You were the first state to become Congress Mukta. For this, Congress took revenge against Tamil Nadu. It was Congress that gave away Kachitivu. Then DMK did not do anything. When Congress government was at the center and DMK was supporting them, their government issued a notification banning Jallikattu. Through an ordinance, it was we who ensured Jallikattu could continue. It was we who showed respect to Tamil culture by giving the Sengol a pride of place in the parliament. நண்பர்களே, தமிழ்நாடு காங்கிரஸை 60 ஆண்டுகளாக மாநிலத்தை விட்டு விலக்கி வைத்திருந்தது. காங்கிரசிடமிருந்து விடுதலை பெற்ற முதல் மாநிலம் என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாடுதான். இதனால்தான் தமிழ்நாட்டிடம் காங்கிரஸ் தனது வஞ்சத்தை தீர்த்துக் கொண்டது. எப்படி தெரியுமா? காங்கிரஸ் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது. அப்போது திமுக ஒன்றுமே செய்யாமல் வாய் மூடி மௌனமாக இருந்தது. காங்கிரஸ் அரசாங்கம் மத்தியிலே இருந்த வேளையிலே அவர்களுக்கு திமுக ஆதரவளித்த போது ஜல்லிக்கட்டினை தடை செய்து தங்களுடைய அரசாங்கம் அறிவிக்கை ஒன்றை வெளியிட்டது. ஆனால் ஜல்லிக்கட்டினை தொடரச் செய்ய நம்முடைய அரசாங்கம்தான் அவசர சட்டத்தை பிறப்பித்தது. நாடாளுமன்றத்திலே செங்கோலுக்கு பெருமிதமானதொரு இடத்தை அளித்து நாம் தாம் தமிழ் கலாச்சாரத்துக்கு மரியாதை அளித்தோம். Friends, recently India has concluded a historic trade agreement with the European Union. We are now linked with 28 advanced countries. Let me focus on what this means for Tamil Nadu. This is a golden opportunity for the youth, workers, farmers, and entrepreneurs. Tamil Nadu's textile industry, electronic and manufacturing, coastal seafood exporters, thousands of MSMEs, all of those will get new global market. More orders will come. More factories will expand. Farmers and fishermen will get better prices. And lakhs of new jobs will be created for Tamil Nadu's youth. Tamil Nadu's products will now get a chance to compete and win globally. But for all this to happen, there needs to be a government that is focused on your welfare. Only the NDA government can give a stable, people-oriented government in Tamil Nadu. We will ensure a developed Tamil Nadu and developed India. Thank you. நண்பர்களே, அண்மையிலே நான் இந்தியா ஐரோப்பிய ஒன்றியத்துடன்
வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒப்பந்தத்தை நாங்கள் நிறைவு செய்தோம். நாம் இப்போது 28 முன்னேறிய நாடுகளுடன் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். சரி, தமிழ்நாட்டிற்கு இதனால் என்ன ஆதாயம் என்பதன் மீது நான் கவனம் செலுத்த இருக்கின்றேன். இளைஞர்கள், பணியாளர்கள், விவசாயிகள், தொழில் முனைவோர் ஆகியோருக்கு இது பொன்னான வாய்ப்பு. தமிழ்நாட்டின் ஜவுளித்துறை, மின்னணு மற்றும் தயாரிப்புத் துறை, கடல்சார் உணவு ஏற்றுமதியாளர்கள், ஆயிரக்கணக்கான சிறு குறு மத்திய தொழில் நிறுவனங்கள், இவர்கள் அனைவருக்கும் உலகளாவிய சந்தைகள் கிடைக்கும். இன்னும் அதிக அளவு ஆர்டர்கள் கிடைக்கும். விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் சிறப்பான விலைகள் கிடைக்கும். தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு பல லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். உலக அளவிலே போட்டியிட்டு வெற்றி பெற ஒரு சந்தர்ப்பம் தமிழ்நாட்டின் பொருட்களுக்கு கிடைக்கும். ஆனால் இவையெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட, கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் இருந்தாக வேண்டும். என்டிஏ அரசால் மட்டுமே நிலையான, மக்களை மையமாக கொண்ட அரசாங்கத்தை தமிழ்நாட்டிலே அளிக்க முடியும். வளர்ச்சியடைந்த தமிழ்நாடு, வளர்ச்சியடைந்த இந்தியா, இவற்றை நாங்கள் உறுதி செய்வோம். நன்றி.